மிக முக்கியமான பகுதி அந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக் சாப்டர் 16. வேதத்தில் சில பகுதி உண்டு, கான்ட்ரவர்சியான சில பகுதி, அதிகமாக தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட பகுதிகள் என்று சொல்லி சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டவைகள் உண்டு. அவைகளில் ஒன்று இந்த லூக்கா 16ஆம் அதிகாரமும். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த அதிகாரத்தை மெடிடேட் பண்ணும்போது, இதை தியானிக்கும் போது யாருமே நீங்கள் உங்கள் கவனத்தை சிதற விடாதபடி மிக கருத்தாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னு சொன்னால் பரிசுத்தவான்களாக இருக்கிற நீங்கள் பாவிகளாக மாறிடுவீங்க. எப்படி மாறிடுவீங்க? பாவியாக மாறிடுவீங்க. அப்புறம் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணுன்னா பெரிய ரகசியமே இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறத நல்லா என்ன பண்ணணும்? கவனிக்கணும். காதுள்ளவன், எத்தனை பேர் காது கேட்குது? காது கேட்குதுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோதான் உங்கள் அல்லேலூயாவா? காது எவ்வளோ கேட்குதோ அவ்வளோ பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமாராக கேட்குது. சரி, நம்முடைய வேத புஸ்தகத்தை எல்லாரும் லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரணக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரணக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கும் எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரணக்காரன் அவரை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்கிரணக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு எஜமான் இருக்கிறார், ஒரு ஓனர் இருக்கிறார். அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அதுல ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடை. என்ன கடை வச்சிருக்கிறாரு? எண்ணெய் வியாபாரம் செய்யறாரு. சரியா? நீங்க எண்ணெய் என்ன வேணாலும் நினைச்சிடுங்க, ஏதோ ஒரு எண்ணெய் பிஸ்னஸ் பண்றாரு, பெரிய வியாபாரி. அடுத்தது இன்னொரு வியாபாரம் பண்றாரு, கோதுமை வியாபாரம். ரெண்டாவது வியாபாரம் என்ன செய்யறாரு? கோதுமை வியாபாரம். இப்ப இந்த எஜமானுக்கு எத்தனை வியாபாரம் இருக்கு? நிறைய இருக்கு. அதுல ரெண்டு. ஒன்று வந்து என்னது? எண்ணெய் வியாபாரம், இன்னொன்று கோதுமை வியாபாரம். இப்ப இவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கனால எல்லாத்தையும் இவரால் பார்க்க முடியாது. அதனால இவருக்கு கீழே நிறைய பொறுப்பாளர்களை நியமித்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் நடத்துறாரு. அப்படி இந்த எண்ணெய் பிஸ்னஸுக்கும் இந்த கோதுமை பிஸ்னஸுக்கும் ஒரு மனுஷனை மேனேஜரா போட்டிருக்கிறாரு. அந்த மனுஷனை தான் வேதத்தில் உக்கிரணக்காரன் என்று எழுதி இருக்கிறது. சரியா? இப்ப இந்த மனுஷன் எத்தனை பிஸ்னஸை பார்க்கிறாரு? இவருடைய மேனேஜர் 2 பிஸ்னஸை பார்க்கிறாரு. எண்ணெய் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாரு, கோதுமை பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாரு. சரி, இப்ப இவர் இப்படி இந்த பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஓனருக்கு நிறைய லெட்டர் போகுது, நிறைய ஃபோன் கால் போகுது. மேனேஜர் சரி கிடையாது, திருடுறாரு, ஏமாத்துறாரு, அப்படி இப்படின்னு போகுது. இப்ப நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கிறீங்க. அந்த கடையில சரியா லாபம் வரல. ஆனா அங்க வேலைக்கு வச்சிருக்கிற மேனேஜர் மட்டும் மாடிக்கு மேல மாடி கட்டுறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தேகப்படுவீங்களா மாட்டீங்களா? சந்தேகப்படுவீங்களா இல்லையா? சந்தேகப்படுவீங்களா? இவர் பார்க்கிறாரு, இவனுக்கு நான் கொடுக்குற சம்பளத்தை விட இவனுக்கு சொத்து என்ன பண்ணுது? அதிகம் சேருதே, சம்திங் ராங்.
நிறைய லெட்டர் இப்படி வருதே, இது என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பார்க்குறாரு. கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் ஏமாத்துறான், இவன் தப்பு பண்றான் அப்படின்னு. இவன் திருடுறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் திருடாங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு இந்த எஜமான், இந்த ஓனர் என்ன செய்யறாருன்னா, இந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. எப்பா, என் ரூம்ல வந்து என்னை பாரு அப்படிங்கிறாரு. உடனே இவனும் போறான் எஜமான பார்க்கறதுக்காக. எஜமான பார்க்கும்போது எஜமான் என்ன செய்கிறார்? 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டபடி இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் கணக்கை ஒப்புவி. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னை பத்தி நான் இப்படிலாம் கேள்விப்படுறேனே, உன் கணக்கை நீ ஒப்புவி. அடுத்து சொல்றாரு பாருங்க, இனி இந்த போஸ்டிங்ல நீ இருக்க மாட்டேன், இனி நீ மேனேஜரா என்னுடைய பிசினஸ்ல இருக்க மாட்டேன், நீ இருக்கவும் கூடாது, உன் கணக்கை கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இவனுக்கு என்ன போச்சு? இவனுக்கு என்ன போச்சு? திங்கக்கிழமை காலையில நீங்க வேலை செய்யற இடத்துக்கு போறீங்க, ஆபீஸ்க்கு. அங்க வாசல்லே நின்று ஓனர் உங்களை பார்த்து டாட்டா அப்படிங்கிறாரு, போயிட்டு வா அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் அப்பா இன்னைக்கு ஜாலியா தூங்கலாம், நல்ல லீவு, எத்தனை பேர் சந்தோஷமா வருவீங்க? அதே இடத்துல கண்ணுல இருந்து கண்ணீர் என்ன பண்ணும்? பொல 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 பொலன்னு கொட்டும். ஏன் புலம்புவோம்? இந்த வேலையை நம்பி லோன் எடுத்து வச்சிருக்கிறேன், இந்த வேலையை நம்பி என் வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும். யோசிப்போமா இல்லையா? உண்மைதானே? இப்ப இவனுக்கும் இப்படி ஒரு நிலைமை இருக்குமா இல்லையா? இருக்குல்ல, இவனுக்கும் இப்படி ஒரு நிலைமை. இவன் உடனே யோசிக்கிறான், என்னடா திடுதிடுன்னு நம்மளை கூப்பிட்டு வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். அடுத்து அவன் சொல்றான் பாருங்க, என்ன வார்த்தை எழுதுறான் பாருங்க. எஜமான் கூப்பிட்டு இப்படி சொன்ன பிறகு 3வது வசனத்துல இந்த உக்கிரனக்காரன் சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன், என் எஜமான் என்ன இந்த பதவியிலிருந்து தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை. கொத்த வேலை செய்யறதுக்கு, நிலத்துல போய் களை பிடுங்கிறதுக்கு, நிலத்தை கொத்துறதுக்கு எனக்கு என்ன இல்லை? பலன் கிடையாது. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு என்ன கிடையாது? சிலருக்கு அடுத்தவனை ஏமாத்தியே பொழைப்பு நடத்த தான் தெரியும், உழைச்சி சாப்பிட்றதுக்கு தெரியவே தெரியாது. எங்கேயாவது யார்ட்டையாவது கை நீட்டி கடன் வாங்கி அப்படிதான் சிலர் பொழைப்பு நடத்திட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இவன் சொல்றான் பாருங்க, எனக்கு கொத்துறதுக்கு பலன் கிடையாது, அடுத்தது இறக்கவும் வெட்கப்படுகிறேன். அடுத்தவன்ட்டு போய் கையேந்தி நிக்கிறதுக்கும் நான் என்ன பண்றேன்? எனக்கு வெக்கமா இருக்கு. இத்தனை நாள் நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு போய் ஒருவேளை சாப்பாடுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கும் எனக்கு பலன் இல்லை. ஸோ நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றான். என்ன ஐடியா பண்றான்னா, இந்த கணக்கை ஒப்புவிக்க சொல்லிட்டார் இல்லையா, இப்போ அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு யாரெல்லாம் இன்னும் கணக்கை செட்டில் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது இந்த எண்ணெய் கடையில் ஒருத்தவனுக்கு கணக்கு பாக்கி நிற்குது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட கேட்குறான், எப்பா நீ என் எஜமானிடத்துல பட்ட கடன் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்றான், 100 குடம் எண்ணெய் வாங்கியிருக்கிறேன், நான் இன்னும் எவ்வளோத்துக்கு பைசா கொடுக்கணும்? 100 குடம் எண்ணெய்க்கு பைசா கொடுக்கணும். இப்போ இவன் அவனை பார்த்து சொல்றான், சரிப்பா நான் இந்த வேலையை விட்டு போகலான்னு முடிவில் இருக்கிறேன், என்னதான் வேலையை சீட்டை கிழிச்சு வெளியே தள்ளினாலும் நம்ம ஆள் வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க, இது என்ன பெரிய வேலை. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையிலேருந்து வெளியே டெர்மினேட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவர் இங்கே வந்து நின்றுட்டு என்கிட்ட அப்படி டயலாக்லாம் விட்டுட்டு நிற்கிறாரு, இந்த கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ஜெயில் வேலை. கவர்மெண்ட் வேலை என்ன வேலை? ஜெயில் வேலை. எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கணும், அதனால பார்த்தா அதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவருடைய மேல் அதிகாரி ஏஇயா இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறது அவருக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணாருங்கிறதுக்காக இவரை டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க, வேலையை விட்டு தள்ளி இருக்கிறாங்க வெளியே போனேன். ஆனால் வெளியே வந்து இவர் காமிக்கிற சீன் என்னது? போயும் கவர்மெண்ட்ல யாராவது வேலை செய்வானா அப்படின்னு. அதே போல இவனும் என்ன பண்றான், இந்த கம்பெனியில் இனிமேல் வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வெளியே போலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்பா. யார? 100 குடம் எண்ணெய் வாங்கினவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்றான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், போக முன்னால உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ உட்கார்ந்து சீட்டை வாங்கி நீ 100 குடத்துக்கு பதிலாக 50ன்னு எழுது அப்படிங்கிறான். என்ன சொல்றான்? 100 குடத்துக்கு பதிலாக என்ன எழுது? இது சரியா தப்பா? இப்படி செய்யறது சரியா தப்பா?
எத்தனை பேர் சரிங்கிறீங்க? சரிங்கிறவங்களாம் கை வைத்துங்க, இப்படி செய்யலாம் பாஸ்டர். சரி, அப்பாடா, உங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு. இது என்னது? தப்பு. பரவாயில்ல, அதை உணர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது கோதுமை கடைக்கு போறான். அங்க போயிட்டு கேட்கறான். அங்க ஒருத்தன் கணக்கு முடியாம இருக்கு. அவன்கிட்ட கேட்கறான், நீ எவ்வளவு வாங்கி இருக்கிற? அவன் சொல்றான், 100 கலம் கோதுமை. ஒரு கலம் அப்படின்னா ஏறக்குறைய 1 ஏக்கர் நிலத்துல விதைக்கப்பட்ட கோதுமை. ஒரு ஏக்கர் நிலத்துல அறுவடை செய்யப்பட்ட கோதுமை ஒரு கலம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. அப்ப எத்தனை கலம் வாங்கியிருக்கிறான்? 100 கலம். அதாவது 100 ஏக்கர்ல விதைக்கப்பட்ட கோதுமையை இவன் கடனா வாங்கியிருக்கிறான். இப்ப அவன்கிட்ட சொல்றான், நீ சீட்டுல அடிச்சுட்டு 80ன்னு எழுதிரு, நான் கம்பெனி விட்டு போறேன், முன்னால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால உனக்கு ஒரு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ 80ன்னு எழுதிக்க, 20 உனக்கு டிஸ்கவுண்ட். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 50%. ஒரு ஆளுக்கு 20%. இப்ப எஜமான்ட்ட கொண்டு போய் இப்படி கணக்கை ஒப்புவிச்சாச்சு. இவர் அவனை வேலையை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. ஊரே சேர்ந்து இவனை திருடன் சொன்னாலும் இந்த 50% தள்ளுபடி வாங்கினவனும் 20% தள்ளுபடி வாங்கினவனும் இவனை மோசமானவன் சொல்லுவாங்களா இல்ல நல்லவன் சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப நல்லவன் சொல்லுவாங்களா? இவன் வீட்டுக்கு போனா டீ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? சோறு போடுவாங்களா மாட்டாங்களா? இவன் அவசரத்துக்கு பணம் கேட்டா தருவாங்களா மாட்டாங்களா? இவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? என்னை வாழ வச்ச தெய்வம் சார் அவன். அவன் யாரு? அவன் வாழ வச்ச தெய்வம். நான் 100 குடம் எண்ணெய் திரும்ப கொடுக்கணும், ஒரே நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? 50ன்னு மாத்திட்டான். அதை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இப்ப இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் இவன் யாரு? ரொம்ப நல்லவன். இப்ப இவன் இந்த வேலையை விட்டு வந்த பிறகு இவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு சொன்னானே, இவனை சேர்த்துப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா என்ன செய்வாங்க? இவனை சேர்த்துப்பாங்க. இதை எல்லாத்தையும் எஜமான் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, இப்படி செய்யறது சரியா தப்பா? இப்படி செய்யறது சரியா தப்பா? சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்படி செய்யறது என்னது? தப்பு. இப்படி செய்யறது தப்பு. ஆனா இந்த எஜமான் இதை பார்த்துட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? புத்தியாய் நடந்தான். இவன் எப்படி நடந்தான்? இவன் எப்படி நடந்தான்? புத்தியாய். யார் புத்திசாலி? யார் புத்திசாலி? ஏமாத்தினவன். 100 குடத்தை 50 குடம்னு திருத்தி எழுதினவன், 100 குடத்தை 80 குடம்னு 80 கலம்னு திருத்தி எழுதினவன் தப்பு பண்ணவன உலகம் என்ன சொல்லுது? உலகம் என்ன சொல்லுது? அவனை நல்லவங்குது, அவன் செஞ்சதை புத்திசாலித்தனம்னு சொல்லுது. இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேலை செய்கிற இடத்துலையா இருக்கும், பிஸ்னஸ்லையா இருக்கும். நீங்க உண்மை மொத்தமாக நடப்பீங்க. உங்க தராசு கீழே மேக்னெட்லாம் வைக்க மாட்டீங்க. ஆனா ஜனங்க உங்க கடைக்கு வரமாட்டாங்க. நீங்க எடையை கரெக்டாக நிறுத்தி கொடுப்பீங்க. ஆனா அவன் கீழே ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிடி போடுவான், 2 பிடி திருடிட்டு ஒரு பிடி போடுவான். அவன் கடையில் கூட்டம் என்ன பண்ணும்? ஆள மோதி நிற்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? என்னத்தான் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல. வேலையில நீங்க கடினமா உழைப்பீங்க, உங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குற சிலர் உட்கார்ந்த இடத்துல ஓபி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு உயர்வு வராது, உங்களுக்கு பதவி கிடைக்காது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணும்? ப்ரமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? ஒரு கூட்டம் இந்த தருணத்துல உங்ககிட்ட வந்து சொல்லும், நீ பைத்தியமா இருக்கிற. நீ யாரா இருக்கிற? நீ பைத்தியமா இருக்கிற, நீ பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிற. அவனை பார்த்தியா, அவன் எப்படி இருக்கிறான் பார்த்தியா அப்படின்னு. நம்ம சர்ச்சில் அரசாங்கத்தில் பணி செய்த ஒரு அதிகாரி உண்டு. ஒரு முறை அவருடைய ஆஃபீஸில் அவரை பார்க்கறதுக்காக ஒரு விஷயமா போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர், கூட வேலை செய்கிற ஒரு நண்பர், அவரை விட கொஞ்சம் குறைந்த பதவியில் இருக்கிறவர் ரூமுக்கு வந்தார். ரூமுக்கு வந்துட்டு என்ன கேட்டார் தெரியுமா? இவனை இப்படி மாத்தினாலும் நீங்க தானா அப்படின்னு கேட்டார். இவனை இப்படி மாத்தினாலும் நீங்க தானா அப்படின்னு. ஏன்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், எங்க பாஸ்டர் இவரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு இப்படி கேட்டாரு. பைத்தியக்காரனா இருக்கிறாங்க. இவன் எப்படி இருக்கிறான்? பைத்தியக்காரனா இருக்கிறான், பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிறான்.
இவன் சீட்டுல 2 வருஷத்துக்கு முன்னால இருந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு 4 வருஷம் தான் சர்வீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த சீட்ல 4 வருஷம் தான் சர்வ் பண்ணியிருப்பாரு. 7 வீடு இந்த பாண்டிச்சேரியில கட்டிட்டாரு. எத்தனை வீடு? 7 வீடு கட்டிட்டாரு. இவன் 2 வருஷம் முடிய போகுது இந்த சீட்ல வந்து. இனி அடுத்தது இவனுக்கு முன்னால ஒரு 5 வருஷம் இருக்கு. இவன் என்னடானா இன்னும் ஓட்ட 2 வீலர்ல வந்து போயிட்டு இருக்கிறான். இன்னும் அதே வாடகை வீட்டில் இருக்கிறான். இந்த சீட்ல ஒரு நாள் எவ்வளவு வருமானம் பார்க்கலாம் தெரியுமா? நாங்க அந்த இடத்துல எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு. நாங்க 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம். இவர் சொன்னாரு, டீ சப்ளை பண்ணவன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வருவான் பாருங்க. இப்போ உள்ள வரும்போது அந்த டீக்கு நீங்க குடிச்ச எக்ஸ்ட்ரா டீக்கும் சேர்த்து அவன் காசு கொடுப்பான். ஆனா அந்த கடைக்கார தம்பி வேண்டான்னு சொல்லுவான் பாருங்க அப்படின்னு. இப்படியே பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த கிளாஸை கலெக்ட் பண்றதுக்காக அந்த டீ வித்தவன் வந்தான் பாருங்க. அவன்கிட்ட சேர்த்து பைசாவை இவர் கொடுக்குறாரு. இவர் சொன்ன மாதிரியே அவனும் என்ன சொல்றான், சார் ஒரு டீக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க சார், வேண்டாம் சார் அப்படிங்கிறான். இவர் சொன்னார், அப்படிலாம் இல்லப்பா, நீ பிடி, கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், காசை வாங்கி ஆகணும். பாத்தீங்களா சார், பைத்தியக்காரனா இருக்கிறான், பிழைக்க தெரியாத ஆளா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீதியாய் நடந்தது நிமித்தமாய், பரிசுத்தமாய் வாழ்வது நிமித்தமாய், கர்த்தருக்கு பயந்து நடப்பது நிமித்தமாய் உலகம் உங்களை பார்த்து பைத்தியம் என்றும் பிழைக்க தெரியாதவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களானால், உலகத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் அதிக புத்திமான்களாய் காட்சியளிக்கிறார்களானால், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதை கண்டு நீ சோர்ந்து போகாதே. உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பரிசுத்தத்துல நீங்க நிலைத்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், தொடர்ந்து அந்த பரிசுத்தத்துல ஓடுங்க, அதை கொஞ்சம் கூட குறைக்காதீங்க. ஆமென். அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணாதுங்க, குறைக்காதீங்க. சிலர் வந்து வியாக்கியானம் பண்ணுவாங்க, வேதத்திலேயே இப்படி செய்தவனை என்னன்னு சொல்லியிருக்கு, புத்திசாலின்னு சொல்லியிருக்கு. அதனால நாங்களும் எப்படி நடக்க போறோம், புத்திசாலியா நடக்க போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அழைக்கப்பட்டது அதற்காக அல்ல. இந்த பூமியிலே நாம் வாழ்கிறதான வாழ்க்கையை குறித்து நமக்குள்ள ஒரு தெளிவு வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்கள் மிக கொஞ்சம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்க போறோம். எவ்வளவு நாள் இருக்க போறோம்? எங்கள் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதுக்கு மேல 120 வரைக்கும் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது என்னது? கிருபை. ஒரு வயசான பாட்டிமா உண்டு, நான் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், 120 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு இப்போ 70 75 அப்படிதான் இருக்கும். 2 கையெடுத்து கும்பிடுவாங்க, தயவு செய்து வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், போதும் போதும். கர்த்தரே 120 கொடுத்தாலும் சிலருக்கு எப்படி இருக்கு, போதும். சிலது 40-50 வந்து என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை எடுத்துடணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம வாழப்போற நாட்கள் வெகு கொஞ்சம். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டம் முடிந்த பிறகு கர்த்தர் நமக்காக ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த உக்கிரனக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, வேலையிலிருந்து தள்ளப்பட்டவன், எதுக்காக இப்படி செய்தான், ஏன் இப்படி பண்ணான்? யோசித்து பாருங்களேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 விதமான காலங்கள் உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் நடந்து முடிந்தது, நிகழ்காலம் பிரசன்ட், எதிர்காலம் வரப்போகிறது. நம்ம இன்னைக்கு நிகழ்காலத்தில் செயல்படுகிறதெல்லாம் எதுக்காக செயல்படுகிறோம்? இன்னைக்குரியதுக்காக செயல்படுகிறோமா அல்லது எதிர்காலத்துக்கும் சேர்த்து செயல்படுறோமா? யோசிச்சு பாருங்களேன். டேர்ம் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸையும் போட்டு வைக்கிறோம். எதுக்காக? வண்டி வாங்கினீங்கன்னா கம்பல்சரி இன்சூரன்ஸ் போடணும், அரசாங்க சட்டம். எதுக்காக? நீங்க என்னதான் பெரிய கொம்மை, நான் வந்து ஆக்சிடென்ட்டே பண்ணாம ஓட்டிடுவோன்னு சொன்னாலும் அரசாங்கம் என்ன சொல்லும், நீ எவ்வளோ பெரிய தலைவனா, எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருப்பா, தலைகீழ வண்டியை ஓட்டுற ஆளா கூட இருப்பா, ஆனா கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், ஏன் இன்சூரன்ஸ் போடணும்? எதிர்காலத்தில் ஒருவேளை நீ யாரையாவது இடித்தால், சேதம் ஏற்பட்டால், அன்னைக்கு அந்த குடும்பம் பரிதாபமா நிக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன போடணும், இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் போட்டு வச்சிருக்கிறீங்க? கையை தூக்கிடவே மாட்டாங்க சிலர். எதுக்காக? இப்ப வியாதி வந்திருக்கா உங்களுக்கு, ஏன் போட்டிருக்கிறோம்? ஒருவேளை வந்தால். அப்ப இன்னைக்கு செய்கிற பல காரியங்கள் எதை எதிர்பார்த்து? எதை எதிர்பார்த்து? எதிர்காலத்தை எதிர்பார்த்து. இங்கே இந்த உக்கிரனக்காரன்
எதுக்காக கடைசி நேரத்தில் கணக்கை மாத்தி எழுதுறான் பாருங்க. அவன் பண்ண தப்பு ஏற்கனவே வெளியே வந்துடுச்சு. மாட்டிக்கிட்ட பிறகு, கையும் மையுமா மாட்டின பிறகு திரும்ப துணிஞ்சு போய் ஒரு தப்பு பண்றான். ஏன் அப்படி செய்யறான்? அவன் 3வது வசனத்தில் தெளிவா சொல்லிட்டான், கொத்துறதுக்கு எனக்கு பலனும் கிடையாது, பிச்சை எடுக்கிறதுக்கு அவமானமாவும் இருக்கு, ரெண்டுமே என்னால செய்ய முடியாது. பண்ண தப்பதான் பண்ணிட்டேன். 10 தப்ப பண்ணனா கூட சேர்த்து 11ஆவதா ஒரு தப்பையும் என்ன பண்றேன், பண்ணிடுறேன். ஆனா இந்த தப்பை நான் செய்து என் லைஃப் டைமுக்கான செட்டில்மெண்ட் என்ன பண்றேன், ஆயத்தப்படுத்துறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பிள்ளைகள், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எத்தனை புத்தியாய் நடக்கிறார்கள், எத்தனை புத்தியாய் நடக்கிறார்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை உணர்த்தும்படி விரும்புகிறார். உலகத்தானுக்கு மறைக்கப்பட்ட சிலவைகள் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உபாகம புத்தகம் நினைக்கிறாங்க எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்திற்கு மறைக்கப்பட்ட சில ரகசியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தானுக்கு பரலோகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை கொந்தளிப்புக்குள்ள வச்சிருக்கு. இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு எழும்புவாங்க. அடிக்கடி ஆலயத்தில் இதை குறித்து சொல்லிட்டே இருக்கிறேன். எந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பின்னாலையும் போகக்கூடாது. அத்தனையும் சாத்தானால பயன்படுத்தப்படுது. அத்தனையும் எதால பயன்படுத்தப்படுது, பிசாசால. இன்னைக்கு நிறைய பேர் அந்த வாழை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. இனி நிறைய பாஸ்டர்ஸ் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டர்னு அழைக்கப்படுறத விரும்பல, லைஃப் கோச், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு அழைக்கப்படுறத தான் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக நரகத்தில் ஒரு இடம் உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. அதில் ஒரு முட்டாள் ஸ்பீக்கர் இப்படி சொல்லியிருக்கிறான், போன ஜென்மத்தில் ஒருத்தவன் பாவம் பண்ணானா இந்த ஜென்மத்தில் ஊனமாக பிறப்பான் அப்படின்னு. அவனை நம்பி பின்னால் போகிறதுக்கும் ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மறு ஜென்மம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, உலகத்துக்கு அந்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்குமோ பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பிள்ளைகள் இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு மறு வாழ்வு என்பது திரும்ப இந்த உலகத்திலே உண்டு என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் போன வாரம் நினைக்கிறேன், இந்த ஆராதனையில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு மனுஷன் பெரிய கோடீஸ்வரன், அவர் வந்து ஜெபம் பண்றாரு, என்கிட்ட கேட்கிறாரு. ஒரு அவருடைய வெல்விஷர் அவர் அறிமுகப்படுத்துகிறார். உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அடுத்த ஜென்மத்தில் எங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வீட்டை சொல்லி, இந்த வீட்டில் குடியிருக்க போறது யாரோ அதுல இருக்கிற வீட்டம்மா வளர்க்குற நாயா பிறக்கணும்னு எனக்கு ஆசை. எப்படி பிறக்கணும்னு ஆசை? இந்த வீட்டில் யார் குடியிருக்க போறாங்களோ அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மாவுடைய செல்லப்பிராணியாய் நாயாய் பிறக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அவன் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்றாங்க, அது ஏன் நாயா பிறக்கணும்னு ஆசை? அதுவும் குறிப்பா இப்படி இந்த வீடு ஆசை ஆசையா கட்டியிருக்கிறேன், நிறைய வீடு வச்சிருக்காரு, அதில் இவர் இந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை ஆசையா கட்டியிருக்கிறேன். சரியா ஜென்ஸுக்கிட்ட நாயா பிறக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க, வெளியே கட்டி போட்டுருவாங்க. ஆனா அந்த லேடிஸ்க்கு ஒரு குணம் உண்டு, நாயை பக்கத்திலேயே பெட்ல என்ன பண்ணுவாங்க. அதனால நான் அப்படி பிறக்க விரும்புறேன். எதுக்காக? இந்த வீட்டில் நான் இருக்கணும், இந்த வீட்டில் நான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு எனக்கு இந்த வீடு அல்ல, உங்களுக்கு எனக்கு மறுபிறவி என்று ஒன்று உண்டு, மறு ஜென்மம் என்று ஒன்று உண்டு. ஆனால் இந்த பூமிக்குரியது அல்ல. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியேறின மறு நிமிடமே கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அழிவில்லாத நித்திய வீட்டில் நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறார். இந்த பூமியில ஒருவேளை 70 வருடமோ 80 வருடமோ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நித்திய வீட்டில் 1000 வருடங்கள் நாம் வாழ போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீட்டை ஆண்டவர் கட்டிட்டே இருக்கிறார். யோவான் 14:2 சொல்கிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். நான் போய் அவைகளில் ஒன்றை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு ரெடி ஆகுது. சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடை ஏசப்பா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு, மனுஷனுடைய கைவேலை அல்லாத வீடு. இன்னைக்கு ஒரு வாடகை கூட வீட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா உங்க இருதயத்தை தேற்றிக்கொள்ளுங்க, எனக்கு சூப்பரான ஒரு வீடு ரெடி ஆகுது. அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த அநீதியான உக்கிரனக்காரன் எதுக்காக இப்படி கள்ளக்கணக்கு எழுதுறான்? எதுக்காக இப்படி செய்யறான்? நான் இந்த வேலையிலிருந்து தள்ளப்பட்ட போது என் எதிர்காலம் பாழாகாமல் இருக்க வேண்டுமானால் இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? எதையாவது செய்யணும். என் கையில இருக்கிற அதிகாரத்தை வச்சு நான் எதையாவது செய்யணும். என்னை இன்னும் வேலையிலிருந்து தள்ளல, நான் இந்த கணக்கை கொண்டு போய் கொடுத்த பிறகுதான் தள்ள போறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள, எனக்கு முன்னால இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள, அவனுக்கு முன்னால இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கா? எவ்வளவு நேரம் இருக்கு? ஃபைலை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா அடுத்த நிமிஷம் வேலை போச்சு, அவ்வளவுதான். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நான் செய்ய போகிற வேலை என் எதிர்காலத்தை ஆதரிக்கிறதா இருக்கணும், என் எதிர்காலத்தை கட்டுகிறதா இருக்கணும். ஒரு ஷார்ட் பீரியட்ல நான் இதை செய்து முடிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நித்திய வாழ்வு என்று ஒன்று இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நரகம் என்று ஒன்று இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட பிறகும், இவைகள் எல்லாவற்றையும் படித்து உணர்ந்த பிறகும், இவைகள் எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் அந்த பரலோகத்தை இழந்து போவீங்கன்னா உங்களையும் என்னையும் போல பரிதபிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த காலை வேளையில பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் கர்த்தர் நமக்குள்ள ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நரகம் போறதை ஏசப்பா விரும்பல. நீங்க நரகம் போறதை யார் விரும்பல? ஏசப்பா விரும்பல. இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவங்க எப்படி ஒளியின் பிள்ளைகளை பார்க்கல இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? புத்திசாலிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் இப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கணும் 9ஆம் வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஹல்லேலூயா. இப்ப ஏசப்பா நமக்கு ஒரு ஐடியா சொல்லி தராரு. மகனே மகளே, இந்த உலகத்தை விட்டு நீங்க மாளும் போது, இந்த உலகத்துல உங்க ஓட்டம் முடிவடையும் போது உங்களை எங்க ஏற்றுக்கொள்ளணும்? எங்க ஏற்றுக்கொள்ளணும்? சத்தமா சொல்லுங்க, நித்திய வீடு. எங்க ஏற்றுக்கொள்ளணும்? நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருட்களால் யாரை சம்பாதிங்க? சிநேகிதரை. யாரை சம்பாதிங்க? சிநேகிதரை. இன்னைக்கு எத்தனை பேர் சிநேகிதரை சம்பாதிச்சிருக்கிறீங்க? சிநேகிதர் தானா வரதில்லை, சம்பாதிக்கிறது அவசியம். ஹல்லேலூயா. சிநேகிதனை என்ன பண்ணணுமா? பரலோகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, சிநேகிதரை சம்பாதிங்க. நம்ம சிநேகிதரை சம்பாதிச்சோமோ இல்லையா தெரியாது, எதிரிகளை நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம். யாரை சம்பாதிச்சிருக்கிறோம்? தாவீதுக்கு எத்தனை சிநேகிதர் இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை சிநேகிதர் இருந்தாங்க தாவீதுக்கு? ஒரே ஒரு மனுஷனை குறித்து தான் தாவீது சொன்னாரு. யோனத்தானை குறித்து சொன்னாரு, உன் சிநேகம் ஸ்திரீகளுடைய இன்பத்தை பார்க்கிலும் அதிக இன்பம். வேற யார சிநேகிதன் சொன்னாரா? எத்தனை எதிரிகள் இருந்தாங்க? எதிரிகளை குறித்து என்ன எழுதுறாரு தெரியுமா? தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார். ஒரு தேன்கூட்டில் எத்தனை தேனீச்சு இருக்கும்? கணக்கே பண்ண முடியாது. எதிரிகள் எப்படி இருக்கிறாங்க? தேனீக்களை போல. ஆனா ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன பிரமாணம் தெரியுமா? எதிரிய சம்பாதிக்க சொல்லல, யாரை சம்பாதிக்க சொல்லி இருக்கிறாரு? சிநேகிதரை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் சிநேகிதர்களை பார்க்கலும் எதிரிகள் ஜாஸ்தி. எல்லாரையும் நீங்க பாருங்க, எல்லாருக்கும் நண்பர்களை விட எதிரிகள் ஜாஸ்தியா இருந்திருப்பாங்க. உங்க கையிலையும் என் கையிலையும் இந்த உலகத்துக்குரிய பட்டயத்தை கொடாமல் கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பட்டயம் கொல்லும், இந்த பட்டயம் உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த பட்டயம் என்ன பண்ணும்? கொல்லும். இந்த பட்டயம் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அந்த பட்டயம் நீட்டப்படுமானால் எதிரிகளை உருவாக்கும், இந்த பட்டயம் நீட்டப்படுமானால் அது சிநேகிதர்களை உருவாக்கும்.